as he was returning home the animals of the jungle ran away from him in fear அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையை அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் இருக்கிற எல்லா வார்த்தையும் எடுத்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆஸ் வந்து கிராமர், ஆஸ் நம்மளுக்கு வேண்டாம். இப்போ அடுத்த வார்த்தை என்ன? ஹீனா நம்ம நிறைய பேசியாச்சு, அதுன்னு இதில் எழுதிக்கலாம். ஸோ வாஸ் வந்து கிராமர் வேண்டாம். ரிட்டர்ன் அப்படின்னா திரும்புறது, ரிட்டர்னிங் அப்படின்னா திரும்பி கொண்டிருத்தல் அப்படின்னு அர்த்தம். திரும்பி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதா ரிட்டர்னிங். அடுத்து ஹோம்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும் எல்லாருக்குமே, வீடு. தி அப்படின்னா வந்து கிராமர், தி வந்து நம்மளுக்கு வேண்டாம். அனிமல்ஸ் எடுத்துக்கலாம். அனிமல்ஸ்னால் என்ன? அனிமல்னால் மிருகம், அனிமல்ஸ்னால் மிருகங்கள். ஆஃப் அப்படின்னா கிராமர் வேண்டாம், தீனா வேண்டாம். ஜங்கிள் அப்படின்னா காடு. ரேனுனா ஓடியது, ஓடினான் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ ஓடியதுன்னு எழுதிக்கலாம். அவை அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க சென்டென்ஸ்லேயே பார்த்துருக்கோம். அவைனா தூரம் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரம்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இருந்துன்னு வரும். அடுத்தது ஹிம்னா நம்மளுக்கு தெரியும், அவரை அவனை அப்படின்னு வரும். இந்த இடத்துல நம்ம அதைன்னு எழுதிக்கலாம். இன் அப்படின்னா நம்ம கிராமர், அது வேண்டாம். ஸோ ஃபியர் அப்படின்னா பயம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து தமிழ் எழுதிக்க போகிறோம். எப்படி எழுதிக்க போகிறோம்னா, அது திரும்பி கொண்டிருத்தல், வீடு, மிருகங்கள், காடு, ஓடியது, தொலைவில் இருந்து, அதை, பயம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து தமிழில் வந்து ஒழுங்காக எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோன்னா, அது வீடு திரும்பி கொண்டிருந்த போது காட்டில் உள்ள மிருகங்கள் அதனிடமிருந்து தூரமாக பயந்து ஓடின. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த சென்டென்ஸோட அர்த்தம்.